ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 298. இன்னைக்கு வந்து நம்ம அந்த அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கோட ஓவரால் ஸ்டோரி அண்ட் அதுலேருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த புக்லேருந்து நம்ம ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசியிருப்போம். சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு கனவு வருது. எஜிப்டில் இருக்க பிரமிடில் வந்து ஒரு இடத்துல வந்து மண்ணுக்கடியில் வந்து நிறைய புதையல் வந்து புதைஞ்சிருக்கிற மாதிரி வந்து அவனுக்கு ஒரு கனவு வருது. அது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணி அவன் வந்து அவன்கிட்ட இருக்க எல்லா ஆடுகள் ப்ளஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகிறான். அவன் அப்படி புதையில தேடி போகிற பயணத்தில் வந்து நிறைய சவால்களை தாண்டி போகிறான். பாலைவனத்தில் வெப்பத்தை தாண்டி போகிறான், புயல் காற்றை தாண்டி போகிறான். அவனை வந்து சீட் பண்ணி அவன்கிட்ட இருக்க மணியை வந்து பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அவனுக்கு வந்த கனவை நம்பி முழு நம்பிக்கையோட அந்த பிரமிட்ஸை நோக்கி நடந்து போகிறான். பல நாள் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து அவன் வந்து அந்த பிரமிட்ஸ் வந்து ரீச் பண்ணுறான். ஒரு நாள் இரவு வெளிச்சத்தில் வந்து எங்கே புதையில் இருந்ததோ அவனுக்கு கனவு வந்துச்சோ அங்கே வந்து தோண்டி பார்க்குறான். ரொம்ப நேரம் தோண்டி பார்க்குறான். பட் அங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்காதனால உடல் அளவாகவும் மனதளவுலையும் ரொம்ப சோர்வடைஞ்சு அவன் வந்து ஒரு இடத்துல சாஞ்சு உட்காந்துருக்கான். அப்போ அந்த வழியாக கடந்து போகிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு, இதே மாதிரி தான் ஸ்பெயினில் வந்து பர்டிகுலராக ஒரு இடம் பேரை சொல்லி அந்த மரத்துக்கடியில் வந்து ஒரு புதையல் இருக்கதா எனக்கும் கனவு வந்துச்சு. பட் அதை நோக்கி நான் போகலை, எனக்கு அதே மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. சாண்டியாகோ அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த மரம் ப்ளஸ் அந்த பர்டிகுலர் இடம் வந்து அது அவனோட வீடு தான். அது அங்கிருந்து தான் எல்லாத்தையும் விற்றுட்டு இவ்வளோ பெரிய பயணத்தை ஆரம்பித்தான். ஸோ இவன் எங்கேருந்து ஆரம்பித்தானோ அங்கேயே திரும்பி போகிறான். அவர் சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கு பக்கத்தில் அடியில் தோண்டி பார்க்கும்போது அந்த புதையல் அங்கே இருந்துச்சு. பல வருஷமாக அவன் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அங்கே தான் ஆடு மேய்ச்சிட்டு சுற்றிட்டு இருந்தான். எங்கேயோ புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காடு மேடு எல்லாம் தெரிஞ்சு திரும்ப அவன் எங்கேருந்து ஆரம்பித்தானோ அங்கே தான் உண்மையான புதையல் இருந்திருக்கு. இல்லை, அவங்க நமக்கு சொல்கிற லெசன் என்னென்னா, நம்ம வந்து சந்தோஷம் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வரலாம். உண்மையான சந்தோஷம் வந்து வெளியே நம்ம தேடுறதை விட நமக்குள்ளே நம்ம இன்டர்னலாக தேடும் போது எல்லா உண்மையும் நமக்கு புரிய வரும்னு சொல்கிறாங்க. இங்கே கதையில் வந்து சாண்டியாகோ வந்து அந்த புதையல் தான் அவனோட பர்பஸ் நினச்சிட்டு அவன் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கான். உண்மையான பர்பஸ் என்னன்னா, இவ்வளோ பெரிய நெடுந்தூர பயணத்தில் இந்த பயணம் வந்து அவனுக்கு ஒரு விஷயம், அவனுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் அவன் இன்னுமா இப்போ மாறி இருக்கான் அப்படிங்கிறது தான் ரியல் பர்பஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருக்கும்.